الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, என் அருமை தோழர்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, தொடர்ச்சியாக ரமலான் சம்பந்தமான மிக முக்கியமான விடயங்கள் நினைவூட்டப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் ஒரு அடியான் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எப்படி பள்ளிவாசலோடு அவனது தொடர்புகளை ஏற்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக மிக முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கலாம். ஆரம்பமாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் அடைந்திருக்கின்ற இந்த மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்ற சாதாரண மாதங்களை போன்றதல்ல. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மாதத்தை எத்தனைய விடயங்களை கொண்டு சிறப்பித்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பல சிறப்புகள் இருப்பதை நாம் அறிய வேண்டும். உண்மையிலே இந்த ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைகின்ற போது நாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாருக்கு நலவை நாடுகின்றானோ, அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்தில் அவனது அருள் பார்வையை கொண்டு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இப்படியான நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமைத்து கொடுப்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கலாம், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய முடியாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு கபருடைய வாழ்க்கையில், பர்சஹுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மில் சொற்பமான கூட்டத்தார்களை தேர்ந்தெடுத்து இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய செய்திருக்கின்றான் சொன்னால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இல்லையா? இதற்குத்தான் நாங்கள் அல்லாஹுக்கு நிறையவே நாங்கள் நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹுக்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்திலே நன்றியுள்ள ஒரு அடியானாக நாங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு நமது சமூகத்திலே பலரை பார்க்கலாம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அருட்கொடைகளை கொடுத்தும் கூட அவற்றையெல்லாம் விளங்க முடியாமல், அந்த அருட்கொடைகளை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹுக்கு நன்றி கட்ட அடியார்களாக இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம் அல்லவா? இந்த மாதத்திலே, இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி, இந்த ஒரு மாதத்திலே நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் மீதமுள்ள 11 மாதங்களில் நம்மை பண்படுத்தப் போகின்றது, நமது வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரப்போகின்றது. எனவே இந்த ஒரு மாதத்தை நாங்கள் வீணடித்து விடாமல், இந்த மாதத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாமல், இந்த மாதத்தை நாங்கள் அப்படியே வீணடித்து விடாமல், இந்த மாதத்தை நாங்கள் ஏனைய கேலி கூத்துகளிலே இந்த மாதத்தை நாங்கள் கழித்து விடாமல், இந்த மாதத்தை சரியான முறையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முகாமித்துவப்படுத்தி இந்த மாதத்தை சரியான முறையில் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம்தான் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்துவது. அல்லாஹுடைய தூதர் இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு சம்பந்தமாக, அல்லாஹுடைய புனித இல்லமான மஸ்ஜிதுடைய சிறப்பு சம்பந்தமான நிறைய விடயங்களை அல் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் ஹதீஸினூடாக நிறைய விடயங்களை நமக்கு ஞாபகமூட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த உலகத்தில் அவன் நேசிக்கக்கூடிய, அவன் விரும்பக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எது? பள்ளிவாசல் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஹதீஸ்கினூடாக பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் எப்படி எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள்? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு விருப்பமான இடம் என்று சொன்னால் அது அவனுடைய புனித இல்லமான பள்ளிவாசல் தான் என்பதை நாங்கள் முதல் கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு அடியான் பள்ளிவாசலோடு அவனது நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது, பள்ளிவாசலோடு அவனது உள்ளத்தை அவன் நெருக்கப்படுத்துகின்ற போது அவனுக்கு எத்தனையோ விதமான வெகுமதிகளை, எத்தனை விதமான சிறப்பான விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு கொடுப்பதையும் நாங்கள் ஹதீஸ்களோடாக நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம் அல்லவா? எனவே
நாங்கள் நிறைய விடயங்களை படித்து வைத்திருக்கின்றோம், நிறைய செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன தெரியுமா? படிக்கின்ற விடயங்களை, கேட்கின்ற விடயங்களை நாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாத அந்த ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் அப்படியே நம்முடைய அமட்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? வீணடித்து பாலாக்கி அப்படியே நாங்கள் அல்லாஹுடைய அரவணைப்பை விட்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாகி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுல் நடிகார்களே, எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அழகான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். உண்மையிலே இந்த வாய்ப்பு என்பது எத்தனையோ பேருக்கு அடைய முடியாது இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு மாதத்தில் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை ஏனைய 11 மாதங்களில் நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு அடியானுடைய வாழ்க்கையில இருப்பானாக இருந்தால் அவன் உண்மையிலே ரமலான் மாற்றிய ஒரு முஸ்லீமாக, ரமலான் மாற்றிய ஒரு இறை விசுவாசியாக அவன் மாறுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு நடிகார்களே, எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் நிறைய நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். நிறைய நம்மளை எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து இந்த மாதத்திலே நாங்கள் அமல் இபாதாக்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த மாதத்தை கழித்தோம்னு சொன்னால் உண்மையிலே இதுதான் ஈமானிய மாற்றம் என்பதற்கான அடையாளமாகும் சகோதரிகளே. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசல் சம்பந்தமாக நிறைய சிறப்பான விடயங்களை சொல்லுகின்ற அந்த வரிசையிலே ஒரு விடயத்தை சொன்னார்கள். அதாவது அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 6806வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன செய்தி என்று சொன்னால், நாளைய அந்த மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த கொடூரமான அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில கூட்டத்தார்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நிழல் கொடுக்க இருக்கின்றான். அந்த கூட்டத்தார்களில் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபி மசாஜித். ஒரு அடியான் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பள்ளிவாசலோடு தொடர்பு பட்டதாக இருக்கும். பள்ளிவாசலுக்கும் அவனுக்கும் உள்ள நெருக்கம் மிகவுமே அதை வலுப்பெற்றிருக்கும். அந்த அடியான் அல்லாஹுடைய பள்ளிவாசலை நேசித்த ஒரு அடியான் சகோதரர்களே. எனவே எப்படி ஒரு அடியான் பள்ளிவாசலோடு இணைந்திருக்கின்றானோ, அவனுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு அவன் சேர்த்து வைத்திருக்கின்றானோ, அந்த அடியானுக்கு அல்லாஹ் அந்த நிழலே இல்லாத அந்த கொடூரமான அந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான்னு சொன்னால் சுபஹான் அல்லாஹ். இந்த பாக்கியம் எவ்வளவு சிறப்பானது அன்பார்ந்த நேயர்களே. இதனை முதலாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் இந்த உலகத்திலே அவன் பேணி வரக்கூடிய தொழுகை, இந்த தொழுகைக்கும் அல்லாஹுடைய தூதர் நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நாங்கள் ஜமாத்தோடு தொழப்படக்கூடிய இந்த தொழுகைகள் நபிகளார் எப்படி சொன்னார்கள்? சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி 27 தரஜா. ஜமாஅத்து தொழுகையுடைய சிறப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அடியான் தனித்து தொழக்கூடிய தொழுகையை விட 27 மடங்கு, இன்னும் சில அழைப்பில் 25 மடங்காக சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதாக இந்த ஜமாஅத்துடைய தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதர் சிறப்பை எங்களுக்கு மையப்படுத்தி காட்டுகின்றார்கள். எனவே இன்றைக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்கலாம், தொழுகையுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் நிறையவே பொடுபோக்குத்தனமாக அந்த தொழுகையிலே நேரம் இருந்தும் தொழ முடியாமல், நேரம் இருந்தும் உள்ளத்தால் அந்த தொழுகையை உணர்வு பெற்று அந்த பள்ளிவாசலவங்க ஜமாஅத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் எத்தனையோ பேர் இந்த சந்தர்ப்பங்களை உதாசீனப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் இல்லையா? நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனைகளோடு, பலவிதமான சோதனைகளோடு, பலவிதமான துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த சோதனைகளுக்கு, அந்த எல்லா கஷ்டங்களுக்குமான தீர்வை அவர்கள் ஏதோ ஒன்றின் மூலம் எதிர்பார்க்கின்றார்கள். இன்னும் சிலர் அதாவது உளவியல் ரீதியாக அதற்கான தீர்வை பெற முயற்சி செய்கின்றார்கள். இன்னும் சிலர் வேறு சிலரை அணுகி அவர்கள் மூலமாக அவருடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை அதன் மூலம் அடைய முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி திருமறை அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்? உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா அடியானுக்கும் வரக்கூடிய சகல பிரச்சனைகளுமான தீர்வை, மன அமைதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் வைத்திருக்கின்றான்? ஈமானிய உறவுகளே, இந்த தொழுகையில் தான் சகோதரர்களே. எனவே ஒரு அடியான் இந்த உலகத்திலே அவனது உள்ளம் எந்த அளவுக்கு தொழுகையோடு பிணைந்ததாக இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் இந்த தொழுகையோடு
நெருங்கியதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும், எல்லா சோதனைகளும், எல்லா துன்பங்களும் அப்படியே அகற்றப்படும் என்று சகோதரர்களே. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முடியுமான அளவுக்கு நாங்கள் ஜமாத்தோடு சேர்ந்து நாங்கள் நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் இந்த ஒரு மாதத்திலே எடுக்கக்கூடிய முயற்சி தான் ஏனைய 11 மாதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது. எனவே இந்த மாதத்தை நாங்கள் வெறுமனே நாங்கள் வீணான விடயங்கள் அப்படியே நாங்கள் உதாசீனப்படுத்தி விடாமல் சரியான முறையில் நாங்கள் இந்த மாதத்தை முகாமைத்துவப்படுத்தினோம் என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்ற அடியார்களாக நாங்கள் மாறலாம் சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தை நபிகளார் எப்படி பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தினார்கள் சொன்னால், பள்ளிவாசலில் அல்லாஹுடைய தூதர் இஅ்திகாஃப் இருப்பார்கள். பள்ளிவாசலில் இருந்து தங்கி அந்த பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹுடனான நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். குர்ஆனை ஓதுவார்கள். ஏனைய ஜிக்ர் தஸ்பீஹ்களை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படியான நிறைய சிறப்புமிக்க துஆக்கள் அதுகார்களை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்முடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு நாங்கள் நெருக்கப்படுத்தினால் நாங்கள் அல்லாஹுக்கு நெருக்கமான அடியார்களாக நாங்கள் மாறலாம். ஈமான உறவுகளே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களின் அருமை தோழர்களே, சகோதரர்களே, நபித்தோருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நபிகளாரோடு வாழ்க்கையோடு கொஞ்சம் நாங்கள் உரசி பார்த்தோம்னு சொன்னால், நபிகளாருடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் நாங்கள் அதனை சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலும் இதற்கான நிறையவே முன்மாதிரியான உதாரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்தார்கள் சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அந்த அருமை தோழர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அவர்களுக்கு நிறைய நல்ல உபதேசங்களை செய்வார்கள். நிறைய நல்ல விடயங்களை அந்த நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதனை அந்த அருமை தோழர்கள் வெறுமனே ஒரு காதால் கேட்டுவிட்டு மற்ற காதல் அப்படியே அதனை என்ன செய்யவில்லை, அதனை உதாசீனப்படுத்திவிட்டு போக மாட்டார்கள். நபிகளார் என்ன விடயத்தை கற்றுத்தருகின்றார்களோ, அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு என்ன போதனைகளை சொல்லித் தருகின்றார்களோ அவற்றை அச்சொட்டாக வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் அந்த அருமை தோழர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அதாவது ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்றது, அதாவது நபித்தோழர்கள் ஒரு நோன்பு நோட்டான்னு சொன்னால், அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் சொன்னால் அந்த நோன்பை வெறுமனே சாதாரணமாக பிடிக்க மாட்டார்கள். சாதாரணமாக நோன்பை பிடித்துவிட்டு அப்படியே அந்த நோன்பை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், அந்த நோன்பை பிடிப்பது மாத்திரமல்லாமல் அந்த நோன்பை பாதுகாப்பதிலே முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கின்றோம்? சாதாரணமாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நாங்கள் ஏனையவர்கள் நோன்பு பிடிப்பதை போன்று அப்படியே நாங்கள் நோன்பை நோட்டு விட்டு அப்படியே எந்த ஒரு இபாதாக்களும் இல்லாமல் எந்த ஒரு வணக்கங்களும் இல்லாமல் அப்படியே அந்த நோன்பை நாங்கள் கழித்து விட்டு செல்வோம். ஆனால் அந்த நபித்தோழர் எப்படி இந்த நோன்பை பாதுகாத்தார்கள்? அந்த ஒரு நோன்பை நோட்டார்கள் என்று சொன்னால் அந்த நோன்பை பாதிப்படையக்கூடிய, அந்த நோன்பை வீணடிக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் அவர்கள் தூரமாகி விலகி இருப்பார்கள். சகோதரர்களே, இப்படியான செய்திகளை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களூடாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நானும் நீங்களும் புனிதமிக்க அழகான ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்து இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு சில நோன்புகளை நோற்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே எங்களுடைய உள்ளத்தில் நிறைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய ஆலயத்தோடு பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்தக்கூடிய உள்ளமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அல் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். அல் குர்ஆனை கடந்த ரமலானை நாங்கள் அல் குர்ஆனை ஓதினோம்னு சொன்னால், முழு அல் குர்ஆனையும் ஓதி நாங்கள் அந்த அல் குர்ஆனை பூர்ணப்படுத்தினோம்னு சொன்னால் இன்றைய ரமலானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் சொன்னால், நாங்கள் கடந்த காலத்தில் ரமலானில் அல் குர்ஆனை ஓதினோம்னு சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் விளங்குவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த அல் குர்ஆனிய வசனம், இந்த சூரா எதனை பேசுகின்றது, இந்த சூரா எந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது, இப்படியான நல்ல விடயங்களை நல்ல போதனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலான் ஒரு முன்மாதிரி மிக்க ரமலானாக நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ரமலான் நிச்சயமாக மாற்றும் சகோதரர்கள், அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
அதே போன்று கடைசியாக இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்ற, அதாவது ஈமானை உறவுகளே, அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு நிறைய பேர் வணக்கங்கள் செய்கின்றார்கள், நிறைய நல்ல மக்கள் செய்கின்றார்கள். ஆனால் செய்கின்ற நல்ல மக்கள் அனைத்தையுமே இன்னொரு புறத்தால் அழித்து விட்டு செல்கின்றார்கள் சகோதரர்களே. அவர்களை அறியாமலே அவர்கள் செய்கின்ற நன்மைகளை அப்படியே பால்படுத்தி விட்டு அப்படியே அழித்து விட்டு செல்கின்றார்கள். அது என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் பேசக்கூடிய இந்த பொய், புறம், கோல், அவதூறு, இப்படியான மோசமான, நபி அவர்கள் தடுத்த, நபி அவர்கள் வெறுத்த இப்படியான அசிங்கமான விடயங்களை அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் செய்கின்ற காரணத்தால் அந்த நோன்பை அவர்கள் உயிரோட்டம் இல்லாத அந்த நோன்பை அப்படியே அழித்தவர்களாக அவர்கள் இந்த ரமலானை கடந்து செல்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்காக பள்ளிவாசலில் வருவார்கள். பள்ளிவாசலில் அமர்ந்து தொழுகைக்காக சஃபிலே நின்று கொண்டு அந்த சஃபிலே இருந்து கொண்டு தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஏனைய சக நண்பர்களை பற்றி, ஏனைய சக சகோதரர்களை பற்றி புறம், அவதூறு, இப்படியான மோசமான அசிங்கமான செயல்களை இந்த இடத்திலே செய்கின்ற காரணத்தால் அவர்கள் இவ்வளவு காலமும் சேமித்து வைத்த நல்லறங்களை எல்லாம் அப்படியே அழித்து அவர்கள் நஷ்டமடைந்த கூட்டத்தார்களாக அப்படியே மாறுகின்றார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ரமலானை நாங்கள் நல்ல முறையிலே திட்டமிட்டு சொல்லப்பட்ட விடயங்களை ஆழமாக உள்ளத்திலே நினைவில் வைத்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நானும் நீங்களும் அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழலாம். எனவே பேசப்பட்ட விடயங்களை ஆழமாக உள்ளத்திலே நினைவில் வைத்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே முஃமின்களுக்காக வேண்டி தனியாக சிறப்பித்து தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான சூனபதியான ரெய்யான் என்கின்ற அந்த உயர்ந்த சூனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.